பரதா ஏதோ ஒண்ணு வாடா. யோ பங்காளிங்களா, யோ எங்கேயா போயிட்டு இருக்கீங்க? ஓ செலடுக்கவா? அட ஏன் சத்தியா கேட்குற? இந்த பாய்ங்கெல்லாம் சேர்ந்து விநாயகர் சிலையை அந்த முஸ்லீம் ஏரியாக்குள்ளே கொண்டு போகலான்னு கமிஷன் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாம். வா போய் என்னன்னு கேட்கலாம். ஓஹோ, நம்ம நாட்டுல நம்ம சாமியை கும்பிடுறது கூட நமக்கு உரிமை இல்லையா? வா சத்தியா போவோம். அண்ணா இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யார் அவனுங்களா? இந்த மாதிரி பாகிஸ்தான்லலாம் நம்ம இருக்கோமா, நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், நம்ம சாமி போக முடியல, நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளால வாழ முடியல அப்படின்னு சொன்னானுங்களா? ஆமா, நீ என்னடா சொன்ன நீனு? இந்த மாதிரி நம்ம செலவு வந்து பள்ளிவாசல் தெருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே பள்ளிவாசல் தெரு வழியா தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழா போகுது, முருகன் கோயில், நம்ம ஆளுங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு அந்த வழியா தான் போறாங்க. அன்னைக்கு எந்த முஸ்லீமாவது வந்து இந்த பக்கத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்தாங்களா? நம்ம ஊர்ல எங்க நம்ம கோவில் திருவிழா வச்சாலும் வெயில் காலத்துல நம்ம ஆளுங்களுக்கு ஜூஸும் மோரும் யார் கொடுக்குறா? அதே முஸ்லீம் தானே கொடுக்குறாங்க. ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மட்டும் ஏன் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, மற்ற எந்த ஊர்வலம் போனாலும் நம்ம அந்த இடத்த வந்து கடந்து போகும் பொழுது நாகரிகமா நடந்துப்போம், உள்ளார வந்து தொழுவையில இருந்தா நம்ம வந்து மேல அடிக்காம கடந்து போவோம், அப்படி இருப்போம். ஆனா இப்ப இந்த இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் இருக்குல்ல, இவனுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஊர்வலம் போகும் பொழுது இந்த மாதிரி துளுக்கனை வெட்டு, துளுக்கச்சியை கட்டு, 5 பைசா முறுக்கு பள்ளி வாசல நொறுக்கு அப்படின்னு கத்துறது, அங்க மட்டும் கிட்டு அடிக்கிறது, நீங்க என்ன பண்றது, நோண்டி விடுறது. ஆனா நான் உனக்கு கேட்கறேன், உன் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு உன்னை அசிங்கமா பேசணும், உனக்கு கோவம் வருமா வராதானே? பதிலுக்கு வந்து நீ ஏதாவது பண்ணுவதானே? அவங்க என்ன கேட்கறாங்க, அந்த மாதிரி நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஊர்வலம் மட்டும் வேணாங்க, இதுல அரசியல் இருக்கு, இதுல பிரச்சனை இருக்கு, இதுல கலவரம் வரும், தேவையில்லாம எங்க பக்கத்து உள்ள சின்ன பசங்க எவனாவது ரியாக்ட் பண்ணிட்டானா பெரிய கலவரம் ஆயிடுங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் முஸ்லீம் தான் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருவானுங்க. அது வேணாங்க. அப்படின்னு தானே இது வரைக்கும் நம்ம கூட ஒத்துமையா இருக்காங்க. உண்மையாலுமே நாமெல்லாம் சாமி கும்பிட கூடாது, அவனுங்க சொல்ற மாதிரி இந்து மக்கள் அந்த நாட்டுல வாழக்கூடாது, நம்ம சாமி நம்ம நாட்டுல தெருவுல போக கூடாது அப்படின்னு முஸ்லீம் நினைச்சிருந்தா, நான் சொல்றேன், உன் பேச்சு இப்படியே சொல்றேன், உங்க ஆளுங்க பேச்சு இப்படியே சொல்றேன், நினைச்சிருந்தா இத்தனை கோவிலுங்க இருக்காது, அதற்குள்ள வழிபாடு இருக்காது, இத்தனை சாமி ஊர்வலமும் அந்த வழியா போகாம இருந்திருக்கும். ஆனா போது எவனோ ஒருத்தன் சொல்றான்னு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன்கிட்ட நம்ம வந்து வம்புக்கு போனா இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? நாளைக்கு நமக்கு ஒரு சிக்கல்னா அவன் தான் வந்து நம்ம கூட வந்து நிக்க போறானே. உங்களை விட தீவிரமா நான் இருந்தேன், ரொம்ப தீவிரமா இருந்தேன், தீவிரவாதியா இருந்தேன். நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உடைச்சிட்டு வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்கேன். சொன்னா கேளுங்கடா, அடே போங்கடா, படிக்கிற வேலையை பாருங்கடா, டே நீ மூல வேலைக்கு போற வழியை போற, ஆனா இந்த சின்ன பசங்க கூட சேராதானே. ஆமா சத்யா, உண்மையிலேயே சாமி ஊர்வலமே இங்கிட்டு வரக்கூடாதுன்னு இருந்தா எந்த சாமியுமே அவங்க வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கணும். போன வாரம் கூட மாரியம்மன் ஊர்வலம் பள்ளியாசல் தானே கொண்டு போனோம், அப்ப யாரும் ஒன்றும் தடையே சொல்லலையே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி விநாயகர் ஊர்வலம் மட்டும் இங்கிட்டு வேணான்னு சொல்றாங்கனாக்கா ஏதோ அரசியல் பின்னணி இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரிண்ணே, பிரச்சனையே வேணாம். வாங்கடா போலாம்.